வணக்கம். வெற்றி தலைவர் பேசுறேன். நாளைக்கு சசிகலா கமுதியில ஒரு கூட்டம் போடுறாங்க ஜெயலலிதா பிறந்தநாள முன்னிட்டு. ஏகபோகமா வேலையெல்லாம் வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்களோட ரகசியமா பாரிசனாக்காரங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமக்கு தெரியல. ஆனா தினகரன் கூட அவங்களை எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர் சட்னி சாம்பார், திடீர் பொங்கல், திடீர் பூரிங்கிறது மாதிரி திடீர்ச்சா ஒரு ஆள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆரம்பிச்சாவே ஒரு வருஷம் 6 மாசம் ஆகும். இவங்க பேச்சை கேட்டு நாளைக்கே போயிடாரு யார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆக இது வந்து அவருடைய கருத்தை சொல்ல போகும்போதே பாரிசனாவோட அவங்க பேச்சுவார்த்தை இல்லை. ஒன்னும் பேச அவங்களோட அவங்க சேர்த்துக்கிறாதீங்கன்னு தினகரன் கூட சொல்லியிருக்கலாம். நமக்கு தெரியாது. சசிகலாவை இங்கே சேர்த்துக்கிற வேணாம். இப்போ கூட தினகரன் கூட இங்கே சொல்லியிருக்கலாம் பிஜேபி கூட்டணியில். அது நமக்கு தெரியும். நம்ம யூகமாக தான் நம்மளும் பேசுறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாளைக்கு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. பொதுக்கூட்டத்தில் யார் வர்றாங்க, யார் போறாங்கிற நமக்கு தெரியாது. அவங்க என்ன பேச போறாங்கிற விவரமும் நமக்கு தெரியாது. ஏன்னா அரசியல் அவங்க மக்களுடைய நேரடியாக தொடர்பே கிடையாது. அவங்க ரகசிய உறவு, ரகசியமான தலைவர்களை உருவாக்குனது, ரகசியமான எம்பி எம்எல்ஏக்களை உருவாக்குன ஜெயலலிதா பின்னாடி இருந்து. ஏன்னா வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாததுக்கு மந்திரி ஆகிச்சேன் அந்த அம்மா. நானும் பார்த்ததில்ல சசிகலாவை. நான் எதார்த்தம் வார்டு கவுன்சிலர் கூட அந்த தெருவில் என்ன ஜெயிக்க மாட்டேன். ஒரு மெம்பருக்கு ஜெயிக்க முடியாது அவனால. ஆனா தூக்கி எம்எல்ஏவோ எம்பியா மந்திரியா ஆகிச்சேன் அம்மா. அது பொதுமக்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப நம்ம பத்திரிக்கை பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், ஏதோ அறிஞ்சவன் பறிஞ்சவன் ஏதோ நம்ம காதில் போடுறேன். அதை வச்சு நம்ம ஒரு செய்தியா எடுத்து போடுறோம். ஆனா இதை நீங்க சொல்ல முடியுமா? நான் வந்து ஆக்குறேன்னு வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது இது வந்து நேரடியாக மறைமுகமான ஒரு தலைவர்களுக்கு உண்டான இது ஒரு வேலை. தலைவர் நேரடியாக மக்களோட தொடர்புல இருப்பேன், ரகசியமான தொடர்புல இருப்பேன். அதன் அடிப்படையில தான் சசிகலா காலில் எல்லாருமே சேர்ந்தா இருந்தாலும் கும்பிட்டு வந்து நீங்க தான் முதலமைச்சர் ஆகணும், நீங்க தான் முதலமைச்சர் ஆகணும் பூங்கொத்து கொடுத்து ஆறு எல்லா பேரும் காலில் விழுந்து நீங்க வாங்கம்மா, நீங்க வந்து அந்த சீட்டில் நீங்க உட்காந்த தேமா அழகு அப்படின்னு சொன்னவங்க கூட. காரணம் என்ன? அதனுடைய சேவை அப்படி. என்ன காரணம்? மெம்பர் கூட ஜெயிக்க முடியாது. நம்மளை மந்திரி ஆகிச்சு. 100 ஓட்டு வாங்க முடியாது. நம்மளை எம்பி ஆகிச்சு. 1000 ஓட்டு வாங்க முடியாது. நம்மளை நாடு என்ன பதவிக்கு ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. எல்லாருக்குமே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு சேர்மனே அவங்களோட சும்மா ஒரு பழக்க வழக்கத்தில் சும்மா ஒரு சேர்மன் சீட்டை வாங்கிட்டு வந்தார். ஒன்றும் இல்லை, அவங்க குடும்பத்தோட பழக்கம் வந்தவனே சேர்மன் சீட்டு. அதே போல இங்கே ஒரு முன்னாடி எம்எல்ஏ வேற கட்சிக்கு போயிட்டாரு. அவர் வந்தார் மானாமர தொகுதி வேற எம்எல்ஏ இங்கே வேற திமுகவுக்கு போயிட்டார். இப்போ தினகரன் இருந்து வேற கட்சிக்கு இப்போ இங்கே போயிட்டாரு. அவரு தினகர குடும்பத்தில் லேசா இப்படி போனாரு வந்தாரு. அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு போ நின்றுங்க. யாரையா செயல்ல எதையா பார்த்தவன்? செயல்ல யாரையும் பார்க்கலையா? செயல்ல பார்க்குற அளவுக்கு யாரும் இல்லையா? வேட்பாளர் எம்பி எம்எல்ஏலாம் கிடையாது. சசிகலா பார்த்து சீட்டு கொடுக்குறதேன். எம்எல்ஏல இருந்து எம்பியில இருந்து மந்திரியில இருந்து வார்டு கவுன்சிலர் இருந்து சேர்மன் வரைக்கும் யாரும் செயலாவை பார்த்தவன் ஒரு நாள் சொல்லிச்சுருவாங்களா? அதிமுகவில் எங்களுக்கு தெரியாது. யாருமே பார்க்கல. சசிகலாவைத்தான் பார்க்கணும், சசிகலாவைத்தான் போகணும். ஒரு ஆள் அங்கே இருக்காரு. 30 வருஷம் ஊருக்கே வந்ததில்ல. சசிகலா குடும்பத்தோட கொஞ்சம் அப்படி போக இருப்பாரா? நீயா போயா, நீயா சேர்மன், திருப்பணம் சேர்மன் போயா, ஒரே கையை காட்டு இங்கே வந்து சேர்மன் ஆகிட்டாப்புல. 30 வருஷம் இங்கே ஊர்ல இல்லாது. ஆனா அங்கே இருந்து வந்தாப்புல. இதுல இருந்துதே நம்ம எல்லாம் கடிக்கிறோம். அப்பனா இங்க உழைக்கிறதா வெட்டி வேலைக்கு. சசிகலா வீட்டுக்குள்ள போயிருந்தாத்தே எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், சேர்மன் ஆகலாம்னு அப்புறம் நம்ம எல்லாருமே பேசணும். அப்புறம் இப்பதே நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படியாப்பட்ட தலைவர் இப்ப 7-8 வருஷமா ஓரம் கட்டி இருந்தாங்க. அவங்க கட்சியை கைப்பற்றிக்கிட்டாங்க. அது எடப்பாடி கைப்பற்றிக்கிட்டாரு. இங்கிட்ட அவங்க கை ஓங்கி பிஜேபி காரன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். அந்த அம்மா வயசாயிருச்சு, நீ ஓரம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப இந்த அம்மா 2026 தேர்தலில் நான் உண்டு இல்லைன்னு பார்த்து ஆவின்னு இப்ப வந்துகிட்டு இருக்கு. நான் கமுதியில கூட்டம் போட போறேன், மதுரில் கூட்டம் போட போறேன், மெட்ராஸில் கூட்டம் போட போறேன், அங்கே மாநாடு நடத்த போறேன், அதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியல. ஆனா இவங்களுடைய வலு என்னங்கிறது யாருக்கு தெரியுது? தெரியாது. யாருக்குமே தெரியாதப்பா. அன்னைக்கு சார்ஜ் பண்ண வீட்டுக்குள்ள விடாம செயல்ராஜ் ஒரு ஓட்டுல கவுத்தணும். வாஜ்பாய் இவன் ஆதரவு விடுமாறு வாஜ்பாய் சொல்லிருக்கு. கருணாநிதி ஏன் கவுத்தல? இல்லைன்னா ஆதரவு உங்களுக்கு கிடையாது போங்க அப்படின்னு. சசிகலாவை ஜெயலலிதாவோட கொஞ்சம் இறங்கி போச்சான். சசிகலாவே சொல்லிச்சா கதவை போட்டுமா போறாங்க. டெல்லியிலிருந்து வந்தாங்க, நம்மளை கட்டாங்க வந்தாங்க. அவனுக்கு ஆட்சி வேணும்னா பதறது, நமக்கு ஆட்சி வேணும்னு பதறாத. கருணாநிதி ஆட்சியை கிடையாம ஒரே வார்த்தை சொன்ன சசிகலாவும் சொல்லிச்சு. யார் சொன்ன? சசிகலா சொன்னாங்க. எனக்கு தெரியாது, சசிகலாவும் சொன்னாங்க. முதல் சார்ஜ் பர்னாலிஸ்ல இருந்து முரளி மனோகர் ஜோஷில இருந்து வெளியே தள்ளி விட்டு கதவை போட்டுறது சசிகலா. அது தெரிஞ்சுக்க போது அவ்வளவு வீரம் தீரம் சும்மா இருக்கா? சும்மா வாங்கிட்டு பேசிட்டா போதுமா? அப்ப இவ்வளவுலாம் படைச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சு வந்தவங்க அவங்க. அதனால அவங்க ஒத்து போக மாட்டாங்க. இவங்கள மாதிரி தலைவரை மாதிரி கேசில அங்கிட்டு ஓடுறது இங்கிட்டு ஓடுறது, பிஜேபி காரன் மிரட்டினா அங்கிட்டு போறது, இந்த ஊம படம்லாம் அங்கேயே நடக்காது. ஆறு சசிகலாட்ட நடக்காது. வழக்கு நம்ம தான் பேசுறோம். நம்ம சசிகலா பார்க்க முடியல, தொடர்பு வைக்க முடியல. அவங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்கோ நமக்கு தெரியாது. அவங்களுடைய நடைமுறை, காதுல வந்த செய்தி, அவங்க இது வரைக்கும் போனவங்க வந்தவங்களுடைய பதில்கள், இதை வச்சுதான் நானும் தொகுப்பா கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகி போச்சுன்னா யாருக்கு அவங்களை மாற்ற முடியாது. ஆக தனிச்சு நின்றுவோம், களத்தை தனிச்சு நின்றுவோம். தேவர் சமுதாயத்தை வச்சு தானே தினகரன் நினைச்சிருக்கியா? தேவர் சமுதாய ஓட்ட நான் தனியா பிரிச்சிடுறேன். ஒண்ணும் வேணாம். தேவர் சமுதாய ஓட்ட சசிகலா தனியா பிரிக்காட்டாலுமே அண்ணாவுக்கு ஆட்சிக்கு வர முடியாது. எதுக்கு வெட்டி வேலை? இதுக்கு ஆட்சிக்கு வர முடியாததுக்கு இத்தனை பேர் எதுக்கு போட்டி போடுறிய? திமுக கூட்டணியில எல்லாரும் ஆட்சிக்கு வரணும்னு அங்கே சண்டை விட்டு கிடக்காங்க. வரணும், எந்த கட்சி தூக்கணும்,
எந்த வேட்பாளர் தூக்கணும்? ஓபிஎஸ் தூக்குறதா, பிரேமலதாவை தூக்குறதா, இன்னும் போறேன் வந்தேன் ரோட்ல போறேன் வந்தேன் இவன் 10-5 ஓட்டு இருக்குன்னு அவங்க தூக்க பாக்குறாங்க. ஸ்டாலினுடைய வேகமும் செயல்பாடும், உதயநிதியுடைய வேகமும் செயல்பாடும் உங்க கட்சியில எங்கேயா இருக்கு? கூட்டணியில கிடையாது. நீங்க விஜய் வீட்டுல காத்து கிடக்கானே பிஜேபி காரன் போய் விஜய் வீட்டுல காத்து கிடக்கான். சாமியே வந்துடப்பா, தமிழ்நாடுகளுக்கு மானமே போயிடும், மரியாதையே போயிடும். அங்கே திருப்பி ஸ்டாலின் ஆட்சியை பிடிக்க போறாரு. நீ வந்தாத்தான் இந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். இல்லைன்னா ஆட்சியை பிடிக்காது. ஆட்சியை பிடிக்காது. அந்த கோணத்துல அவங்க போய் பதறிக்கிட்டு கிடக்காங்க. எலெக்ஷனா சந்திக்கல. அவர்கிட்ட விஜய் வீட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. விஜய் வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டே பாரதிய ஜனதாக்காரங்க அந்த ரைடு இந்த ரைடு ஜனநாயகப்படுத்த நாங்க விட்டுறோம், அது விட்டுறோம், இது விட்டுறோம். இப்ப கிளம்பிட்டாங்க. எப்படி எது கிளம்புனாலும் சரிதான். ஸ்டாலினுடைய வேகம் செயல்பாடு பாரதிய ஜனதா அதிமுக எங்க இருக்கு? அப்பன்னு ஒரு நாளைக்கு பாதிச்சா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எத்தனை மீட்டிங் அட்டன் பண்றாங்க? எத்தனை தொண்டர்களை உருவாக்குறாங்க? வர்றாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, அதுங்கிறேன் 1000 சுத்திக்கிட்டு வர்றாங்க. சுத்தமா ஒவ்வொரு மாவட்டம் வீடு கூட போகாத குறைஞ்ச முதலமைச்சரும் ஸ்டாலினும், முதலமைச்சர் உதயநிதி. நீங்க எங்க மெட்ராஸை விட்டு அடங்கிட்டீங்க? என்ன காரணம்? ஜெயிக்க போறது இல்ல. எதுக்கு நம்ம தேர்தல் என்ன பண்ண போறோம்? அவங்களுக்கே மனசை விட்டுருச்சு. பாரதிய ஜனதாவுக்கும் மனதை விட்டுருச்சு, அதிமுக காரனுக்கும் மனதை விட்டுருச்சு, கேண்டேட்டுக்கே மனதை விட்டுருச்சு. கேண்டேட் நீங்க பிடிச்சி நிப்பாட்ட முடியாது. நான் சவால் வர்றேன். அதிமுகவுல 234 தொகுதியில நீங்க கேண்டேட் நிப்பாட்டி விட்டீங்கன்னா சுண்டி கூப்பிடுறேன். உங்களை நிப்பாட்ட முடியாது. ஓடி போவேன். நீங்களா காசை கொடுத்து வேணா நின்று நிற்பேன். அதுவும் பாதி செலவழிப்பேன், பாதி வச்சுக்கிறேன். ஏன்னா ஜெயிக்க போறது அவனுக்குமே தெரியுமில்ல, எதுக்கு நமக்கு தெரியுமில்ல. ஏன்னா அங்கே பயங்கரமான கூட்டணியா வச்சிருக்காரு அவர். பயங்கரமான 5000-10,000 கொடுத்து பொதுமக்கள்கிட்ட மனசை பிடிச்சி வச்சிருக்காரு ஸ்டாலின். நீங்க உங்களுக்குள்ள சண்டை கொடுக்கிட்டு சச்சரவு கொடுக்கிட்டு இங்கிட்டு சசிகலா ஒரு பக்கம் கிட்ட அதுங்குது இதுங்குது இப்படி பல வாரம் போய்கிட்டு இருக்கு. அது எப்படி நமக்கு தெரியல. ஆனா நீ ஆட்சிக்கு வர்றங்கிற அதிமுக ஆட்சிக்கு வர்றங்கிற விஷயத்துல நம்பிக்கவே முடியல. யாருமே நம்ப முடியல. விஜய் சொன்ன மாதிரி திமுகவுக்கும் விஜய்க்குதான் போட்டி விலை கடைசியில் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அவர் ஒன்றும் சும்மா ஒன்றும் பேசுற மாதிரி இன்னைக்கு கூட பேசியிருக்காப்ல. எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, யாருக்கும் போட்டி கிடையாது. அப்ப அதிமுக பாரதிய ஜனதா களத்திலே இல்லை. இது கூட பரிவட்டு ஓட 5 மாநில தேர்தல் நடக்குது. 4 மாநிலம் பாரதிய ஜனதா கூட ஜெயிக்க முடியும். தமிழ்நாட்டில் மட்டும் திமுக ஜெயிக்க முடியும். கருத்து கணிப்பு எப்படி செயல்பாடு இருக்கு, அதை நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. கருத்து கணிப்பு நம்ம பொய்ன்னு சொல்லல, செயல்பாடு இருக்கு. இதை மக்களுக்கு அதுன்னு கொடுத்து தாச்சா பண்ணி வச்சிருக்காங்க. எதிர்பார்ட்டிய மனம் கவர்ற அளவுல அங்கே கிடையாது. எதிர்பார்ட்டி மனம் கவர்ற அளவுல யார் இருக்கா? எவன் இருக்கேன் பார்ப்போம்.